கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர். இதுக்கு முன்பாகவும் பல இலக்கண குறிப்புகளை பற்றி நம்ம போட்டிருக்கோம். இலக்கண பாடங்களை நம்ம போட்டிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். சரி, ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்களாம்? சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எழுத்து தனித்து நின்று, அப்படி இல்லைன்னா பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று நம்மளுக்கு பொருள் தந்துச்சுன்னா அதை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அதை சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சொல் இல்லை ஒரே ஒரு எழுத்து இது மூலமாக அமைந்து வந்தால் அதை சொல் அப்படின்னும், பல சொற்கள் தொடர்ந்து நின்று நம்மளுக்கு பொருள் தந்துச்சுன்னா அதை சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னும் சொல்கிறாங்க. தொடரையே 2 வகைகளாக சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர்னு 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. சரி, அடுத்து பால் பருகினான். பால் பருகினான் இது நம்ம விரிவாக சொல்லணும் அப்படின்னா என்ன பார்க்கலாம்? பாலை பருகினான். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன மறைந்து வந்திருக்கு? ஐ. ஐ என்கின்ற வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. வேற்றுமை உருபு அந்த இடத்துல என்ன வந்திருக்கு? மறைந்து வந்திருக்கு. அப்போது இரு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருபோ இல்லை வினைப்பண்போட உருபோ தொக்கி. தொக்கி அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு முன்பாகவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். தொக்கி அப்படின்னா மறைந்து. மறைந்து நம்மளுக்கு பொருள் தரும். அதை என்ன சொல்கிறாங்களா? தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் அதாவது தொக்கி மறைந்து நம்மளுக்கு பொருள் தந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்களாம்? தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொகைநிலை தொடரையே 6 வகைகளாக பிரிக்கலாம். 6 வகைகள் என்னென்ன அப்படின்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு 6 வகைகளாக பிரிச்சிருக்காங்க. இந்த 6 வகைகளையும் விளக்கங்களோடையும் அதோட உதாரணங்களோடையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னா உங்களுக்கு இந்த தொகை அப்படிங்கிற வார்த்தையை பார்த்ததுமே தெரியும், தொக்கி. அப்போது வேற்றுமையோட உருபுகள் என்னென்ன? ஐ, ஆள், கு, இன், அது, கண் போன்ற உருபுகள் மறைந்து நம்மளுக்கு பொருள் தந்துச்சுன்னா அது என்னவா? வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், திருக்குறள் படித்தான். இது நம்ம எப்படி விரிவாக சொல்லலாம்? திருக்குறளை. லை அப்படின்னா என்ன? ஐ என்கின்ற வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. அப்போ திருக்குறளை படித்தாள். திருக்குறளை படித்தாள். அப்போது ஐ என்கின்ற வேற்றுமை உருவு நமக்கு மறைந்து வந்திருக்கு. அப்போது இரு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருவு மறைந்து நமக்கு பொருள் தந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்களாம்? வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுமை உருவுகள் ஒவ்வொன்றையும் எப்படி விளக்கி நம்மளுக்கு பொருள் தருதுன்னு பாருங்கள். திருவாசகம் படித்தான். திருவாசகம் படித்தான். இங்கே என்ன மறைந்து வந்திருக்குன்னு பாருங்கள். திருவாசகத்தை படித்தான். என்ன? திருவாசகத்தை. அப்போது அந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ஐ என்கின்ற 2ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்திருக்கு. திருவாசகத்தை படித்தான். அடுத்து தலை வணங்கு. தலை வணங்கு அதை எப்படி பிரிக்கலாம் விரிவா? தலையால். தலையால். அப்போது யாழ். யாழான தலையால். ஆள் என்கின்ற 3ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்துள்ளது. அடுத்து பாருங்க, சிதம்பரம் சென்றான். சிதம்பரத்திற்கு சென்றான். அப்போ அங்கே கூ என்கின்ற 4ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்துள்ளது. சிதம்பரத்திற்கு சென்றான். அடுத்து பாருங்க, மலை வீல் அருவி. மலையின் வீல். மலையின் வீல். மலையின் வீல் அருவி அப்படிங்கிற இன் என்கின்ற 5ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்துள்ளது. மலையின் வீல் அருவி இன் என்கின்ற 5ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்துள்ளது. கம்பர் பாடல். கம்பரது பாடல். கம்பரது பாடல். அது என்கின்ற 6ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்துள்ளது. கம்பரது அதுங்கிற வார்த்தை மறைந்து வந்திருக்கு.
மலை குகை. மலை குகை, மலையின் கண் குகை. மலையின் கண் குகை என்ற 7ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்துள்ளது. இதுபோல் வேற்றுமை தொகையில் ஒரு உருபுகளான வேற்றுமை உருபுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றிலையும் மறைந்து வந்திருக்குன்னா அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துக்கோங்க, வேற்றுமை தொகையில் நம்ம என்ன பார்த்தோம், அதோட உருபு மட்டும்தானே மறைந்து வந்திருக்குன்னு பார்த்தோம். இதில் பாருங்கள், உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, அதாவது உருபோடு சேர்ந்து அதோட பயனும் நமக்கு மறைந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா என்னவா இருக்குமா, உடன் தொக்க தொகை. அதாவது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை, உருவோட பயனும் நமக்கு மறைந்து வந்து பொருள் தரும்னு சொல்கிறாங்க. அதுக்கான பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதனோட பொருளும் விளக்கும் சொல்லும் மறைந்து வந்து நம்மளுக்கு பொருள் கொடுத்துச்சுன்னா உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பணப்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி விளக்கமாக விரிவாக சொல்லலாம் பாருங்கள். பணத்தை கொண்ட கொண்ட பை. இப்போ பணத்தை கொண்ட பை, இதில் பணத்தை அப்படிங்கின்ற இடத்துல பணத்தை அங்கே என்ன மறைந்து வந்திருக்கு, ஐ என்கின்ற வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. பணத்தை கொண்ட பை இப்படி இருக்குது. அப்போ பணத்தை பை அப்படின்னா நமக்கு ஒரு அதில் உள்ள எந்த ஒரு விளக்கமுமே இல்லை. பணத்தை பை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. அப்போ பணத்தை கொண்ட பை, அப்போ அந்த கொண்ட அப்படிங்கிற வார்த்தை என்ன, அதோட பயன். கொண்ட அப்படிங்கிற வார்த்தை என்னவா, பயன். பணத்தை கொண்ட பயன். பணத்தை பை சொன்னால் நம்மளுக்கு எந்த ஒரு பயனுமே அதில் கிடையாது. அப்போ பணத்தை கொண்ட பயன். அப்போது பாருங்கள், பணத்தை அப்படின்னா வேற்றுமை உருவும் கொண்ட என்ற பயனும் மறைந்து வந்து நம்மளுக்கு பொருள் கொடுக்கறதுனால என்ன சொல்கிறாங்க, உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. உருவும் பயனும் ரெண்டுமே மறைந்து வந்து நம்மளுக்கு பொருள் கொடுத்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்களா, உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள். இப்போது பால் குடம் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் பாருங்க. பாலை கொண்ட குடம், பாலை கொண்ட குடம், பாலை கொண்ட குடம். அப்போது இங்கே என்ன, பாலைங்கிற 2ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்திருக்கு. கொண்டங்கிறது பயன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பாலை குடம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு விளக்கமுமே கிடையாது. பாலை குடம்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் கிடையாது. அப்போ பாலை கொண்ட பயன். அப்போ பாலை அப்படிங்கிற இடத்துல 2ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வந்துள்ளது. கொண்ட எதில் இருக்குது அந்த அந்த பால் வந்து பாலை கொண்ட அந்த எந்த இடத்துல இருக்குங்கிறது அந்த பயன் என்னவா இருக்குது, கொண்ட. பாலை கொண்ட குடம். அப்போ கொண்டங்கிறது பயன். அப்போ பால் குடம் அப்படிங்கிறதுல என்ன மறைந்திருக்கு, 2ஆம் வேற்றுமை தொகையும் அதோட பயனும் நமக்கு மறைந்து வந்திருக்கு. இப்போ பொற்சிலையை எப்படி பிரிக்கலாம், பொன்னால் ஆகிய சிலை, பொன்னால் ஆகிய சிலையும் பிரிக்கலாம். இப்போது இந்த பொன்னால் ஆகிய சிலை, ஆளுங்கிற இடத்துல என்ன இருக்குது, 3ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. பொன்னால் ஆளுங்கிற வார்த்தையை மறைந்து வந்திருக்கு. அதே போல் ஆகிய அப்படிங்கிறது என்ன, நமக்கு பயன். பொன்னால் எதால் ஆச்சு, வெறும் பொன்னால் சிலை அப்படின்னா உங்களுக்கு பொருள் கொடுக்குமா, கிடையாது. பொன்னால் ஆகிய செயல், பொன்னால் ஒரு தங்கத்தால் ஆன ஒரு சிலை அப்படின்னு சொல்லணும்னா என்ன வருவதற்கு, பொன்னால் ஆகிய சிலை. அப்போ ஆகிய அப்படிங்கிறது என்ன இருக்குது, பயன். அப்போது உருவும் பயனும் நம்மளுக்கு என்னவா வந்திருக்கு, மறைந்து வந்திருக்கு. பொற்சிலை அப்படிங்கிற இடத்துல பயனும் உருவும் மறைந்து நமக்கு வந்து பொருள் கொடுக்குது.
அடுத்து பாருங்கள், வினைத்தொகை. வினைத்தொகை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கோம், வல்லினம் மிகா இடங்கள் அப்படிங்கிற நடத்தும் போது அதில் கூட சொல்லியிருந்தேன். அப்போ வினைத்தொகைனா உங்களுக்கு எளிமையாகவே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த விளக்கம் புரியலனா இப்போ பாருங்கள், வினையடி அப்படின்னா ஒரு கட்டளையாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் வினையடின்னு சொல்லுவாங்க. அதாவது எடு, கொடு, படு அப்படின்னு கட்டளையாக சொல்லக்கூடிய வார்த்தை. அடுத்து பெயர்ச்சொல். இந்த வினை, இந்த கட்டளையாகப்பட்ட வினையடி சொல்லும் பெயர் சொல்லும் சேர்ந்து நம்மளுக்கு பொருள் கொடுத்துச்சுன்னா அது என்னவா சொல்கிறாங்க, வினைத்தொகைன்னு சொல்கிறாங்க. வினையடி அப்படின்னா கட்டளையாக்கப்பட்ட சொற்கள். அந்த வார்த்தைகளும் பெயர் சொல்னால் ஒரு பெயரை கொண்ட கூடிய சொல். அந்த வார்த்தையும் சேர்ந்து வந்து நமக்கு பொருள் கொடுத்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, வினைத்தொகை. தொகைனா மறைந்து, அந்த செயல் வந்து மறைந்து வந்து நமக்கு பொருள் கொடுக்கும். ஆனால் வினைத்தொகை பொறுத்த எப்படி பார்க்கணும்னா முக்காலத்தையுமே காட்டக்கூடியதாக அமைந்திருக்கும். அதாவது முக்காலத்தையும் அதில் மறைச்சி வச்சுருக்கோம் ஒரு வார்த்தையில். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆடுகொடி, இதை 3 காலமாக நம்ம பிரிக்கலாம். ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. ஆடிய கொடினா என்ன, இழந்த காலம், முடிஞ்சு போச்சு. ஆடுகின்ற கொடினா நிகழ்காலம், ஆடும் கொடினா எதிர்காலம் அப்படின்னு முக்காலத்தையும் நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கு. அப்போ அடுத்து பாருங்கள், குடித்தண்ணீர், குடித்த தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், குடிக்கும் தண்ணீர் அப்படின்னு 3 காலத்தையுமே நம்மளுக்கு மறைச்சு வச்சு நம்மளுக்கு பொருள் கொடுத்துச்சுன்னா அது வினைத்தொகை. வினைத்தொகையை நீங்கள் எளிமையாக வச்சுக்கணும்னா வினையடிங்கிற கட்டளையாக்கப்பட்ட சொற்களையும் ப்ளஸ் பெயர் சொல், பெயரால் ஆன சொல், இந்த 2 வார்த்தையும் சேர்த்து நம்மளுக்கு வரக்கூடியதான் என்னவா அமைந்திருக்குன்னா வினைத்தொகை. வினைத்தொகைனா 3 காலத்தையும் மறைத்து வைத்திருக்கும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை. பண்புத்தொகைனா பண்பு பெயருக்கும் அதை தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் இந்த ஆன, ஆகிய, மை இந்த 3 வார்த்தைகளும் பண்புறுப்புகள் மறைத்து வந்து பொருள் நம்மளுக்கு கொடுத்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க, பண்புத்தொகை. இப்போது நம்ம ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோன்னா அங்கே ஆன, ஆகிய, மை அப்படிங்கிற வார்த்தை என்னவா இருக்குமா, மறைந்து வந்திருக்கும். இங்கே என்னென்னா கீழே பண்புகள்னு போட்டு நிறம், அளவு, சுவை, வடிவம் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா பண்போட வகைகள் பார்த்திங்கன்னா நிறம், அளவு, சுவை, வடிவம் இப்படி பண்புகளாக இருக்கும். இதனை கொண்டு தான் என்னவா உங்களுக்கு உதாரணங்களும் அமைந்திருக்கும். இதை வச்சு தான் வார்த்தைகளும் வரும் உங்களுக்கு. அதில் அந்த ஆகிய, ஆன, மை அப்படிங்கிற வார்த்தை வந்து மறைந்து வந்திருக்கும். பாருங்கள், முதல்லையே வெண்ணிலவு. வெண்ணிலவு அதை எப்படி பிரிக்கிறாங்க, வெண்மையான நிலவு, வெண்மையான. இங்கே என்ன மறைந்து வந்திருக்கு, ஆன அப்படிங்கிற வார்த்தை மறைந்து வந்திருக்கு. வட்டக்கல், வட்டக்கல் வெண்ணிலவுனா நிறமை குறிக்கக்கூடியது. பட்டக்கல்னால் என்ன, அளவை குறிக்கக்கூடியது. அப்போ வட்டக்கல், வட்டமான. இங்கே என்ன மறைந்து வந்திருக்கு, ஆன அப்படிங்கிற வார்த்தை மறைந்து வந்திருக்கு. வட்டமான கல். இன்சுவை, சுவை அடிப்படையில் வந்திருக்கு. இன்சுவைனா இனிமையான சுவை, ஆனங்கிற வார்த்தை மறைந்து வந்திருக்கு. இனிமையான சுவை. கருங்குவளை, இதை எப்படி பிரிக்கலாம், கருமையாகிய குவளை, ஆகிய, ஆகிய அப்படிங்கிற வார்த்தை மறைந்தது இருக்கு. அப்போது பண்பு தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன, ஆகிய, மை இந்த 3 வார்த்தைகளையும் மறைந்து வந்து உங்களுக்கு பொருள் கொடுத்துச்சுன்னா அது பண்பு தொகை. அடுத்து பார்த்திங்கன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சரி, புக்கை பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப படித்தாலே அதுக்கான பொருள் நம்மளுக்கு எளிமையாக புரியுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், இரு பெயரொட்டு தொகை, இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்போ என்ன, 2 பெயர் சொல், 2 பெயர் சொல் தொடர்ந்து வந்து நம்மளுக்கு பொருள் கொடுத்துச்சுன்னா அதை தான் பண்பு தொகைன்னு சொல்கிறாங்க. இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரோட
பண்பு நம்மளுக்கு சொன்னுச்சு அப்படின்னா அது என்னவா இருக்குமா? இரு பெயரொட்டு பண்பு தொகை. அதாவது சிறப்பு பெயர் முன்னதாகவும் பொது பெயர் பின்னதாகவும் நிற்க இடையில் ஆகிய ஆகிய முன்பே பார்த்தோம் பண்பு தொகையில் ஆன, ஆகிய, மை இந்த 3 வார்த்தைகளும், அதாவது ஆன, ஆகிய, மை இந்த 3 வார்த்தைகளும் மறைந்து நம்மளுக்கு பொருள் கொடுத்ததுனாலே அது பண்பு தொகை அப்படின்னு பார்த்தோம். இங்கே எப்படி பாருங்கள், இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவதை தான் இரு பெயரொட்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆகிய ஆகிய, அதாவது 2 பெயர் சொல்லுக்கு இடையில ஆகிய அப்படிங்கிற வார்த்தை மறைந்து கொடுத்தா அது இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பனை மரம். பனை மரம், பனை அப்படிங்கிறது என்ன? சிறப்பு பெயர். ஏன் இது நம்ம சிறப்பு பெயர்னு சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மரம், மரத்தில் எத்தனையோ வகைகள் மரம் இருக்குது. அதாவது தென்னை மரம், மாமரம், மாலை மரம் அப்படின்னு நிறைய வகையான மரம் இருக்குது. அப்போது பனை, அப்போ பனை பனை அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. அப்போ பாருங்கள், இப்போ பனை அப்படிங்கிறது சிறப்பு பெயர். பனை மரம், அப்போது பனைங்கிறது சிறப்பு. அப்போது மரம்ங்கிறது பொதுவான ஒரு பெயர். மரம்ங்கிறது ஒரு பொதுவான பெயர். பனைங்கிறது சிறப்பான ஒரு பெயர். ஏன்னா மரத்தில் நிறைய வகையான மரங்கள் இருக்குது. அடுத்து பாருங்கள், மல்லிகை பூ. மல்லிகை பூ. இப்போ மல்லிகை அப்படிங்கிறது நமக்கு சிறப்பு பெயர். ஏன் சிறப்பு பெயர்னு இதை சொல்கிறோம்? மல்லிகை பெயர், மல்லிகைனா ஒரு மல்லிகை தான். இப்போ பூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பொதுன்னு சொல்லுவாங்க. இது பொது சிறப்பு. பொது சிறப்பு. ஏன்? பூ அப்படின்னா மல்லிகை பூ இருக்குது, சாமந்தி பூ இருக்குது, ரோஜா பூ இருக்குது அப்படின்னு பூ வகைகளில் நிறைய வகையான பூக்கள் இருக்குது. அப்போது பூ அப்படிங்கிறது பொது பெயராகவும் மல்லிகை அப்படிங்கிறது சிறப்பு பெயராகவும் அமைந்திருந்தால் அது என்ன தொகை? இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்போது 2 பெயர் சொல்கள் தொடர்ந்து இடையில் ஆகிய அப்படிங்கிற வார்த்தை மறைந்து நம்மளுக்கு பொருள் கொடுத்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? இரு பெயரொட்டு பண்பு தொகை. பனையாகிய மரம். அந்த மாதிரி பனையில் முன்பதாக இருக்கிறது சிறப்பாகவும் பின்னதாகவும் இருக்கிறது பொது பெயராகவும் அமைந்திருக்கக்கூடியதாக இருந்தால் அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து போகலாம். உவமை தொகை. உவமை தொகைனா என்ன? உவமை தொகைனா என்ன அப்படின்னா ஒப்பிட்டு சொல்கிறது. இது ஒன்றோடு மற்றொன்றை ஒப்பிட்டு சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கும். இது போல் இது, அதாவது ஒரு விஷயத்தோடு சேர்த்து சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பெண் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஓமை உருபுகளில் அதோட உருபுகள் பார்த்திங்கன்னா போல, புறைய, மான, அன்ன, ஒப்ப, நேர, நிகர இந்த போன்ற வார்த்தைகள்லாம் என்னென்னா உவமை உருபுகள். அப்போது உவமைக்கும் உவமயக்கத்திற்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய உவம உருபுகள் ஒன்று மறைந்து வருவது தான் உவமை தொகைன்னு சொல்கிறாங்க. அதாவது உவமை உருபுகள் மறைந்து நம்மளுக்கு பொருள் தருவதாக அமைந்திருக்கும். உவமை உருபு அப்படின்னா நான் இப்போ முதல்லாவே சொன்னேன், ஒன்றோடு ஒப்பிட்டு சொல்கிறது. இது போலவே இது இருக்குது அப்படின்னு ஒப்பிட்டு ஒன்றோட ஒன்று ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி அப்படின்னா இப்போ பாருங்கள், மதிமுகம். மதிமுகம், மதி போன்ற முகம். போன்ற அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்னு உங்களுக்கு தெரியும்? உவம உருபு. உவம உருபு. அப்போ நான் முதல்ல சொன்னேன் உவமை தொகைனாலே மறைந்து. அப்போ உவமையோட உருபுகள் நமக்கு மறைந்து வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது உவமை உருபு. இப்போ மதி போன்ற முகம். மதினா என்ன? நிலவு. மதி போன்ற முகம், முகத்தை சொல்கிறாங்க. மதியோட முகத்தை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கயல்விழி. கயல் அப்படின்னா நீங்கள் கயல் அப்படிங்கிற ஒரு மீன் இருக்குது. கயல் போன்ற விழி, ஒரு பெண்ணோட கண்ணை சொல்கிறாங்க. கயல் போன்ற விழி அப்படின்னா கயல் மீன் போன்ற அந்த பெண்ணோட விழி எப்படி இருக்கா, அந்த மீனோட கண்ணு போலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணோட கண்ணை மீனோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. கயல் போன்ற விழி அப்படின்னு. மலர் விழி, மலர் போன்ற விழி, மலரோட கூட
அவங்க கண்ணை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. மலர் அப்படிங்கிறது உவமை. மலர் அப்படிங்கிறது உவமை. அப்போது விழி அப்படிங்கிறது உவமேயம். உவமேயம்னா என்ன? மலர் அப்படிங்கிறது நம்ம எதோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடியது. உவமேயம் அப்படின்னா நம்ம எதை முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. உவமேயம் அப்படின்னா எதை முன்னிலைப்படுத்தி நம்ம சொல்கிறோம். உவமை உருபுகள் மறைந்து நம்மளுக்கு பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அதை உவமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதில் உவமை உருபுகள் எல்லாம் மறைந்து நமக்கு பொருள் தரும். அடுத்து பாருங்க, உம்மை தொகை. உம்மை தொகை இதுவும் கூட நம்ம வழியில மிகா இடங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். உம்மை தொகை அப்படின்னா சொற்களுக்கு இடையிலையும் இறுதியிலையும் இந்த அப்படிங்கிற வார்த்தை இடைச்சொல் மறைந்து நம்மளுக்கு பொருள் தந்துச்சுன்னா அது உம்மை தொகை அப்படின்னு சொல்கிறோம். சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் நம்மளுக்கு தந்துச்சுன்னா அதை உம்மை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்படிங்கிற வார்த்தை மறைந்து இப்போ பாருங்கள், இரவு பகல் இதை பார்க்காதீங்க. இரவும் பகலும் பார்க்கக்கூடாது. இரவு பகல் இப்படி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் எப்படி மறைந்து வந்துருப்பாருங்க, இரவும் பகலும் நமக்கு உம்மை தொகை. அப்போது தாய் தந்தை உம்மை. அப்போது அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு அதில் மறைந்து வந்திருக்கு. அப்போ அதை வெளிப்படையாக வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? தாயும் தந்தையும். அன்னை பிதா அது எப்படி நம்மளுக்கு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அன்னையும் பிதாவும் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால உங்களுக்கே தெரியுது. அப்படிங்கிற வார்த்தை அங்கே மறைந்து வந்திருக்கு. இரவும் பகலும் தாயும் தந்தையும் அப்படிங்கிற வார்த்தையில் அப்போ இரவு பகல் அப்படிங்கிற இடையில என்ன நம்மளுக்கு மறைந்து வந்திருக்கு? அப்படிங்கிற வார்த்தை மறைந்து வந்திருக்கு. இப்போது உண்மை தொகையினே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, மறைந்து நம்மளை பொருள் கொடுக்குது. அதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட இரு சொற்களுக்கு இடையிலே இந்த அப்படிங்கிற வார்த்தை வெளிப்படாமல் அங்கே வெளிப்படாமல் வந்தால் உண்மை தொகைன்னு பார்த்தோம். அதுவே வெளிப்பட்டு நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதை எண்ணுமைன்னு சொல்லுவாங்களாம். வெளிப்படாமல் வந்துச்சுன்னா அது உண்மை தொகையாகவும், அப்படிங்கிற வார்த்தை வெளிப்படாமல் வந்துச்சுன்னா உண்மை தொகை சொல்லுவாங்க. அதுவே வெளிப்பட்டு வந்துச்சுன்னா எண்ணுமை, அதாவது இரவும் பகலும் பசுவும் கன்றும் அப்படின்னு நம்மளுக்கு வார்த்தை வந்ததுன்னா அது என்ன சொல்லுவாங்களாம்? எண்ணுமை அப்படின்னு சொல்லுவாங்களாம். வெளிப்பட்டு வந்தால் ஒரு வார்த்தையாகவும் வெளிப்படாமல் வந்தால் மற்றொரு வார்த்தையாகவும் சொல்கிறாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும். அதுவும் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமில் எழுதுனீங்களா இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்கலாம். அடுத்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படின்னா அது எப்படி பிடிக்கலாம் பாருங்கள். அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. அல்மொழி அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. அன்மொழி தொகை அப்படின்னு பிரிக்கலாம். இப்போது இதில் உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவே தெரிஞ்சுக்கலாம். என்ன பார்த்திங்கன்னா, இந்த வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை இந்த தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு, அதாவது இதெல்லாம் இருந்தும் இது இல்லாமல் ஒரு பொருளும் சேருமா. வேறு ஒரு சொல்லும் இடையில வந்துச்சுன்னா அது மறைந்து நம்மளுக்கு பொருள் தந்துச்சுன்னா அது அன்மொழி தொகை. அதாவது பாருங்கள், வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை இது போன்ற தொகைநிலை தொடர்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த தொகைகள் இந்த வகைகளில் மொத்தம் 6 பார்த்தோம். இந்த 6 வகைகளில் 5 வகைகள் வரும். அது இல்லாமல் வேறு ஒரு சொல்லும் சேர்ந்து நம்மளுக்கு மறைந்து பொருள் கொடுத்துச்சுன்னா அதுதான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 வகை இல்லாமல் வேறு ஒன்று நம்மளுக்கு மறைந்து நம்மளுக்கு பொருள் கொடுத்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்களாம். அதுக்கான உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது பொற்றொடி. பொற்றொடி அப்படின்னா தொடி அப்படின்னா வளையல். தொடி அப்படின்னா வளையலை குறிக்கக்கூடியது. அப்போ நம்ம அதை பிரித்து சொல்லணும். எப்படி சொல்லலாம்? பொன்னாலாகிய வளையல். அப்போது அதை மற்ற உருபுகள், அதாவது மற்ற தொகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு நம்ம சேர்ந்து விரிவாக சொல்லணும். அப்படின்னா பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள். அதை எப்படி விரிவாக சொல்லலாம்? பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள். அப்போ பொன்னால் ஆகிய அப்படின்னா என்ன பார்த்தோம் முன்னாடி? பண்பு தொகை.
பண்பு தொகை வந்திருக்கா. அப்போது வளையலை இரண்டாம் வேற்றுமை வந்திருக்கா. அணிந்த அணிந்த அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு புரியுதா? மற்ற தொகைகள் இல்லாமல் வேறு பிற சொல்லோட புதிதாக நமக்கு வந்திருக்கு. வந்த பெண் வந்தாள். வந்தாள் ஆள் அப்படிங்கிறது என்ன? மூன்றாம் வேற்றுமை தொகை. அப்போது அன்மொழி தொகை அப்படின்னா 6 வகைகள் பார்த்தோம். அதில் 5 வகைகள் இல்லாமல் பிற சொற்களும் சேர்ந்து வந்து நம்மளுக்கு மறைந்து வந்து பொருள் கொடுத்துச்சுன்னா அது என்ன? அன்மொழி தொகை. அப்படின்னாலே அல்லாத. இந்த 5 வகைகள் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒன்று மறைந்து வந்து பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி நம்ம தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அந்த 6 வகைகளையும் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். அதோட உதாரணங்களையும் சரி, அதோட விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். தமிழ் இலக்கணத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. இதனை தொடர்ந்து பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு வந்துடும். வணக்கம்.